ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஇஜி அகாடமி. இன்றைக்கி நம்ம வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங்கில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A circular sewer of 45 cm diameter was designed for a town of population 30,000. The sewer was designed to carry 3.5 times the ட்ரை வெதர் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ட்ரை வெதர் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். வாட் ஸ்லோப் சுட் பி ப்ரொவைடட் டு த சீவர் வென் த ரன்னிங் ஃபுல். ஸோ இது ரன்னிங் ஃபுல்லாக ரன் ஆகிறப்போ நமக்கு எவ்வளோ ஸ்லோப் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. n ஈக்குவல் டு 0.012 இன் மேனிங்ஸ் ஈக்குவேஷன். த ஆவரேஜ் வாட்டர் சப்ளை 135 லிட்டர் பர் கேபிட்டா பர் டேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ட்ரை வெதர் ஃப்ளோ, DWF அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரை வெதர் ஃப்ளோ அப்படிங்கிறது என்னென்னா மழை பெய்யாதப்போ தண்ணி எவ்வளோ போகுது அப்படிங்கிறதா ட்ரை வெதர் ஃப்ளோன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா இந்த சீவர் ஃபுல்லாகவே வேஸ்ட் வாட்டர் தான் போகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதே இது கம்பைன்ட் சிஸ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரெயின் வாட்டரும் கம்பைண்ட் ஆகி தான் போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல ட்ரை வெதர் ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க, ரன்னிங் ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த சீவர் ஃபுல்லாகவே என்ன ரன் ஆகுது அப்படின்னா இந்த வேஸ்ட் வாட்டர் தான் போகுது. ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வேஸ்ட் வாட்டர் கலெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். குவான்டிட்டி ஆஃப் வேஸ்ட் வாட்டர். ஸோ அப்போது நமக்கு டெய்லி வாட்டர் சப்ளை 135 லிட்டர் பர் கேபிட்டா. ஸோ அப்போது நமக்கு டிமாண்டு இன்டு பாப்புலேஷன். ஸோ எவ்வளோ சப்ளை பண்ணுறோம், டிமாண்ட் ஆர் சப்ளை. ஓகேங்களா. ஸோ பாப்புலேஷன் 30,000. ஸோ இப்போது நமக்கு 4.05 இன்ட்டு 10⁶ லிட்டர்ஸ் நமக்கு கிடைக்குது. இதில் 80% ஆஃப் வாட்டர் நமக்கு வேஸ்ட் வாட்டராக ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது 4.05 இன்ட்டு 10⁶ இன்ட்டு 80% ஆஃப் வாட்டர். ஸோ the 80% ஆஃப் டோட்டல் சப்ளைட் வாட்டர் டர்ன் இன்டு சீவர். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 3.24 இன்ட்டு 10⁶ லிட்டர் பர் டே நமக்கு வருது. ஓகேங்களா. ஸோ இப்போது இது ட்ரை வெதர் ஃப்ளோ. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மீட்டர் கியூப் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ மீட்டர் கியூப் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 3.24 இன்ட்டு 10⁶ லிட்டரை மீட்டர் கியூபாக மாற்றுறதுக்கு 10⁻³ டிவைடட் பை இந்த டே இருக்குது, டேவை செகண்ட்ஸாக மாற்றுறதுக்கு 60 இன்ட்டு 24. ஸோ 24 ஹவர்ஸ், அது 60 மினிட்ஸு, அடுத்து 60 செகண்ட்ஸ். இப்போ இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.0375 மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the sewer was designed to carry 3.5 times of the dry weather flow. அப்போது இது ட்ரை வெதர் ஃப்ளோ நமக்கு இவ்வளோ இருக்குது. அப்போது ஒரு அட் அ டைமில் என்ன ஆகும், இது இன்டூ 3.5 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போது discharge equal to 3.5 into 0.0375. ஸோ அப்போது இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.131 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ இதுதான் குவான்டிட்டி ஆஃப் வேஸ்ட் வாட்டரு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு மேனிங்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ மேனிங்ஸ் ஃபார்முலா Q ஈக்குவல் டு 1/n இன்ட்டு A இன்ட்டு R⁻2/3 இன்ட்டு √s. ஸோ இப்போ இதில் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 0.131 இதை Q 1/n வேல்யூ 0.012 கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஏரியா π/4 இன்ட்டு d ஸ்கொயர். ஸோ π/4 இன்ட்டு d ஸ்கொயர் நமக்கு 45 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 0.45 மீட்டரில் தான் போடுறோம். 0.45 ஸ்கொயர் இன்ட்டு R d/4. ஓகேங்களா. அப்போ d/4ங்கிறப்போ இது 0.45 ஆயிரும். ⁻2/3 இன்ட்டு √s. ஸோ இதில் ஒன்லி அன்னோன் நமக்கு s தான். இதுலேருந்து இதை சால்வ் பண்ணால் s ஈக்குவல் டு நமக்கு 1.8007 இன்ட்டு 10⁻³ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ அதாவது ஸ்லோப் 1/555.
ஸோ இது வந்து வெர்டிக்கல் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஹரிசாண்டல். ஸோ அப்போது 555 ஹரிசாண்டல் மீட்டரில் போகிறப்போ நமக்கு ஒரு மீட்டர் வந்து வெர்டிக்கல் வந்து நம்ம ஸ்லோப் கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.